இந்த லெட்ஸ் திங்க் அப்படின்ற இந்த சீரீஸில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து கொடுத்த பாக்கியவான்கள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்த 8 வசனங்கள் எதை குறிக்குது, எதை பற்றி சொல்லி தருது அப்படின்ற ஒரு சில காரியங்களை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாவதாக, இந்த வசனங்களை நம்ம பார்த்த உடனே நம்ம நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம இந்தந்த காரியங்களெல்லாம் செஞ்சால் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்றத பற்றி இது சொல்லுதோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த 8 விஷயங்களையும் நமக்காக கொடுக்கும்போது, அந்த ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தரதுக்காக இந்த விஷயங்கள் கொடுக்கப்படலை. அதுக்கு மாறா இது நமக்காக வெயிட் பண்ணுற, இல்லைன்னா ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸ். பாக்கியவான்களாக இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தில், அதாவது தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருது. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது அதை தான் சொல்லுது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது என்னென்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. டைரக்டாக நம்ம இதை யோசித்து பார்த்தோம்னா, துயரப்படுகிறவர்கள் அதாவது கஷ்டப்படுறவங்க பாக்கியவான்களா? இல்லையே. கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவித்தோம் அப்படின்னா, அதனால நமக்கு பாக்கியமோ இல்லை ஹாப்பினஸோ ஒரு என்ஜாய்மெண்ட் அதுலேருந்து நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஆறுதல் அடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு பாக்கியமானது, அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதங்களாக நமக்கு கொடுக்கப்படுது. எப்போ அப்படின்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான். அதே மாதிரி இந்த பாக்கியவான்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டோன்னே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒரு ஸ்டெப்ஸாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு, ஒரு தனி நபருக்கு இண்டிவிஜுவலாக கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு இருக்குது. நம்ம இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, சில நேரங்களில் நம்ம ஃபெயில் ஆகலாம். இந்த 8 விஷயத்துலையும் ஒரு மனிதனால் தனிமையாக பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு கிறிஸ்தவர்களாக இல்லை ஒரு குரூப்பாக நம்ம சேர்ந்து பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த காரியங்கள் எல்லாமே, இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா காரியங்களுமே சாத்தியமே.